ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோவோட முடிவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு, கடுகு, உடஞ்ச உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறேன். நான் இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோமா, அந்த 4 உருளைக்கிழங்க நல்லா கழுவி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடைசியாக இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிக்குவோம். உருளைக்கிழங்க 2 விசில் வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பல்லில் படுற மாதிரி கட் பண்ணுங்கள். அதில் இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு தூவி இதை நம்ம கையால் பிரட்டி விட்டுக்குவோம். இதை நம்ம அப்படி பண்ணும்போது எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா சேரும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் உடஞ்ச உளுந்தம்பருப்பும் கடுகும் கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி வச்சுக்குவோம். வெங்காயம் ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூளில் பிரட்டி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். அது நீங்கள் வதக்க பாருங்கள். இப்போது ஒட்டிட்டு கொஞ்சம் மூஷியாக வதக்க மாதிரி இருக்குது. அது நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி உருளைக்கிழங்கு தனித்தனியாக வந்துடும். இந்த பதம் வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு ஒரு பிரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்துக்கேன். ஸோ வெங்காயம் எல்லா உருளைக்கிழங்குலையும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு பொரியல் தயாராகிட்டுருக்கு. இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது நம்ம லெமன் ரைஸ், தயிர் சாதம், எந்த வகையான சாதத்துக்கும் இது நல்ல ஒரு ருசியான பொரியலாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இன்றைய ஹெல்த் டிப்ஸ், தலைவலியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 கிராம்பு, 2 ஸ்பூன் தயிர். இதை எப்படி பண்ண போகிறோன்னா, அந்த 10 கிராம்பையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அந்த பவுடரை நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை நம்ம சாப்பிட்டோன்னா தலைவலி 10 நிமிஷத்தில் காணாமலே போயிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் சஜஷன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.